இப்போ அதான் சொல்றேனே, இப்போ சசிகலா போன்றவர்களாக இருக்கட்டும், ஓபிஎஸ் போன்றவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொன்னாதான் முக்குளத்தோர் சமுதாயம் ஓட்டு போடும், இவங்க கை காட்டுறவங்களுக்கு தான் முக்குளத்தோர் வாக்களிக்கன்றதான் வந்து பொய்யான பிம்பம் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னை வரைக்கும் முக்தார் பண்ண முடியல, கைது பண்ண முடியல, எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல. முக்தாருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து நீங்க பாதுகாக்கிறீங்க ஒரு அரசாங்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி யாருடைய தலைவர்? அவர் வந்து தெலுங்கு தேசத்தோட தலைவர், தமிழகத்தோட தலைவர் கிடையாது, தமிழக தலைவரும் கிடையாது. இதான் திராவிட தலைவர் சொன்னாங்க. அப்படியா? எதை வச்சு நீங்க திராவிட தலைவர்ன்றீங்க? திராவிட மாடல் அரசு அதனுடைய தலைவர். சரி, திராவிட மாடல் அரசு எந்த மக்களுக்காக செயல்பட்டு இருக்கு? என்னுடைய கேள்வி. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி ஒன்னாலும் என்ன வேணாலும் நம்ம மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்தி தமிழ்நாட்டில் சாதிய மோதலை கொண்டு வரணும், மதவாத பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படின்னு இன்னைக்கு நடக்கக்கூடிய விளம்பர மாடல் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இதற்கான முடிவுரையை யாரும் எழுதுறதில்ல, பொதுமக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எழுதுவாங்க. திமுகவின் ஆட்சி முடிவு 2026 இதுவே சாட்சி அப்படின்ட்டு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படையினுடைய நிறுவன தலைவர் SRK ராஜேஷ் இருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம். முக்தார் அவர்களை கண்டித்து ஒரு போராட்டம் அப்படின்னு தலைப்புச் செய்தி பிரேக்கிங் நியூஸ் போடுற அளவுக்கான விஷயங்கள் வந்திருக்கு. என்னன்னா, அவர் ஒரு கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சாலும் உண்மையிலேயே அது என்ன அந்த அளவுக்கான எதிர்ப்பு ஏன்? இப்போ முக்தாரோட விஷயம் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு பெரிய தீவிரமாக காட்டிக்கிட்டு அதை ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முக்தார் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், மறைந்த முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இழிவாக பேசுனாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு தொடர்ச்சியாக தமிழகத்தில் பரவாயில்ல எல்லா மாவட்டத்துலேயுமே முக்தார் மீது நிறைய இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நாடார் சமுதாய மக்கள் நிறையா பண்ணுறாங்க இந்த போராட்டங்களை. அவங்க மட்டும் இல்லாமலும் மாற்று சமுதாய மக்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஏன்னா நானும் கலந்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இதில் அரசு முக்தார் போன்ற ஆட்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அப்போது இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி ஒன்றாலும் என்ன வேணாலும் நம்ம மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்தி தமிழ்நாட்டில் சாதிய மோதலை கொண்டு வரணும், மதவாத பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படின்னு இன்னைக்கு நடக்கக்கூடிய விளம்பர மாடல் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், ஒரு யூடியூபர் சவுக்கு சங்கரை பார்த்தோம். தொடர்ச்சியாக ஆளுகின்ற ஆட்சி மீது என்ன குற்றமோ அந்த குற்றத்தை கொண்டு வெளியில் காட்டிகிட்டு இருந்தாங்க, பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு அரெஸ்ட் நடந்தது சவுக்கு சங்கருக்கு. பார்த்துருப்போம், கதை உடச்சி 50 பேர் போயிட்டு ஃபயர் சர்வீஸ்லாம் கொண்டு போயிட்டு ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற, ஒரு கொலை குற்றவாளியை பிடிக்கிறன்ற ரேஞ்சில் ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. அதே கேள்வியை முன்னெடுத்து கேட்குறேன். ஒரு சமுதாய ரீதியான பிரச்சனையை, ஒரு சாதி ரீதியான பிரச்சனையை கொண்டு பேசக்கூடிய முக்தாரைய இன்ன வரைக்கும் இந்த அரசு கைது பண்ணலை. இது என்னுடைய கேள்வி. அப்போது முக்தார் பேசுறது முற்றிலுமா நீங்கள் ஆதரிக்கிறீங்களா திமுக? அப்போ தமிழகத்தில் எந்த சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, அவன் மத சண்டை, ஜாதி சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு கிடக்கணும், பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தணும். ஆனால் நாங்கள் சமூக நீதி பேசுகிறோம், அதை பேசுகிறோம், இதை பேசுகிறோம்னு சொல்லிட்டு இந்த பொய்யான ஒரு விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழக மக்கள் கிட்ட நிறைய ஒரு தொடர் மக்களாட்சின்ற பேரில் மன்னராட்சி, கொடுங்கோல் ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு மதிப்பிற்குரிய நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். கூட்டணியில காங்கிரஸ் இருக்காங்க, திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்காங்க. காங்கிரசினுடைய ஒரு முகமாக காமராஜர் அவர்கள் பார்க்கிறார். மக்கள் தலைவரா இருந்தாலும் ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். இப்ப காங்கிரஸ் கட்சி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, கூட்டணிகள் இருக்காங்க, அவங்களே எதிர்ப்பு தெரிவிக்கல, எந்த விதமான போராட்டமும் அறிவிக்கல. திருச்சி வேலுச்சாமி தவிர வேற யாராவது இதை பத்தி பேசினாங்களா அப்படின்னா நம்ம தேடி பார்க்க வேண்டியதா இருக்குது தகவல். இப்ப இந்த அளவுக்கு தான் காங்கிரஸோட நிலைமை இருக்கு அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் காமராஜரை பத்தி இனிமே பேசக்கூடாதா அப்படின்றதுமே இருக்கு. ஏன்னா ஒரு அரசியல் அமைப்பு, இப்போ நாடார் சங்கங்கள் கொடுக்கிற அந்த அழுத்தத்தை தாண்டி காங்கிரஸ் கொடுக்குற அழுத்தம் அப்படின்னா அது இன்னும் வீரியமா இருக்கும். ஆனா அவங்க எதை பத்தி எதுவுமே பேசலையே. எப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு, காங்கிரஸோட தலைவராக இருந்தாரு, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவருடைய மறைவுக்கு பின் தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி அழிந்து விட்டது. இதுதான் உண்மை.
பெருந்தலைவர் காமராஜர் இருந்த காங்கிரஸ் கட்சி அழிஞ்சிருச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த திமுகவின் கைக்கூலிகளாக மட்டுமே சிறப்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டு, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது, தன்னோட வளர்ச்சிக்காகவும் தன்னை சுற்றி இருக்கவங்களுடைய பாதுகாப்பு கருதியும் செயல்பட்டு இருக்காங்க. இதான் உண்மை. இன்னைக்கு காமராஜருக்காக குரல் கொடுக்கறதுன்னா நாங்கள் எல்லாருமே வந்து காமராஜரை வந்து இந்த சாதியோட தலைவர் அப்படின்னு பார்க்கல. இப்போ நான் முக்குளத்தூர், நான் வந்து காமராஜருக்காக போராட்டத்தில் கலந்து ஆர்ப்பாட்டத்தில் கண்டனம் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி எல்லா தமிழ் சமுதாயமும் ஒன்றிணைஞ்சு குரல் கொடுக்குறாங்க. இங்கே அப்படிதான். இங்கே வந்து காமராஜர்னு எடுத்துக்கிட்டோம்னா நாடார் சமுதாய தலைவர், முத்துராமலிங்க தேவர்னு எடுத்துக்கிட்டா முக்குளத்தூருடைய தலைவர் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. நம்மளுடைய சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் எடுத்துக்கிட்டோம்னா தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர் அப்படின்னு இங்கே திணிக்கப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அப்போ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி யாருடைய தலைவர்? முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி யாருடைய தலைவர்? அவர் வந்து தெலுங்கு தேசத்தோட தலைவர், தமிழகத்தோட தலைவர் கிடையாது, தமிழக தலைவரும் கிடையாது. இதான் திராவிட தலைவர் சார் அவரு. அப்படியா? எதை வச்சு நீங்க திராவிட தலைவர்ன்றீங்க? திராவிட மாடல் அரசு அதனுடைய தலைவர். சரி, திராவிட மாடல் அரசு எந்த மக்களுக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? என்னுடைய கேள்வி. நீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் சமூகத்துக்காகவும் உங்க திராவிட மாடல் அரசு செயல்படுதா? கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோம். இன்னைக்கு பக்கத்துல கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா இது எல்லாமே வந்து எம்பிக்கள் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு இதுலையுமே வந்து பிற மொழியாளர்கள் யாருமே கிடையாது அந்தந்த மாநிலத்தில், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல. தமிழ்நாட்டில் 39 எம்பி சீட் இருக்கு, 39 எம்பிக்கள் இருக்காங்க. இதுல 17 பேர் பார்த்தீங்கன்னா பிற மொழியாளர்கள். அதை எப்படி எடுத்துக்கிட முடியும்? இப்போ தமிழ்நாடுன்றது என்ன? தமிழர்களுக்கான நாடு, தமிழ் மக்களுக்கான நாடு. இதுதான். இங்க தமிழர்கள் வந்து எங்கேயுமே முன்னிலைப்படுத்த முடியல. தமிழர்களுக்கான ஒரு அதிகாரமும் ஆட்சியை கைப்பற்ற முடியல. இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழரா? இதுதான் எங்களுடைய கேள்வி. முக்தார் காமராஜரை பேசுறாரு. காமராஜருக்காக நாடார் சமூகம் முக்தாருக்கான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. நீங்க முதலமைச்சரை குற்றம் சாட்டுறீங்க, பிரிவினையை தூண்டுறாங்க, எல்லா சமூக மக்களும் சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. அதே அப்படியே இங்க வந்தா நீங்க கேட்குற இந்த கேள்வியை பிரிவினையை தூண்டுறீங்கன்ற குற்றச்சாட்டு உங்க மேல ஏன் வைக்கக்கூடாது? ஏன் வைக்கிறீங்க? நாங்க அப்படி பிரிவினைவாத எங்கேயுமே ஏற்படுத்தலையே. நீங்க அதையே மற்ற மொழியாளர்கள் அந்த மாதிரி இல்லை, எல்லாரும் ஒத்துமையா இருக்கும்போது நீங்க அந்த கேள்வி வைக்கிறீங்க? தமிழர்கள் யாரும் இல்ல. இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், இங்க எல்லாருமே வந்து அனைவரும் சமமா, சமதர்மம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த கொள்கை கோட்பாடுல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாருமே இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிறது. இங்க யாருக்குமே எந்த ஒரு பிரிவினவாதம் கிடையாது. இப்ப சமீபத்தில் நடக்கிற விஷயங்களை உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன். திமுகவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், திமுகவில் நான் வந்து எல்லாரையும் சொல்லலை, திமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள், இவங்க 2 பேரும் வச்சுங்க. அவங்க மட்டும்தான் இந்த மதவாத அரசியலும் சமுதாய அரசியலும் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பிரிவினவாதத்தை ஏற்படுத்துறது. மற்ற உண்மையா அந்தந்த மரபு சார்ந்த இஸ்லாமியர் பெருமக்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவ பெருமக்களாக இருக்கட்டும், யாருமே எங்கேயுமே இந்த பிரிவினவாதன்றதை கொண்டு வரல. இது வரைக்குமே திருப்பரங்குன்றம் மலை மீத வந்து இந்த தீப ஏத்துற இது வந்து காலங்காலமா இருக்குது. அவங்க தர்கா வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுடைய தொழுகை, அவங்களோட வழிபாடு அவங்க பண்றாங்க. இங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இந்துக்களும். இந்த பிரச்சனை இது வரைக்கும் வந்திருக்கா? அப்ப எங்க ஆரம்பிக்குது? இங்க யார் மதவாத பிரச்சனை தூண்டுறது? இது முற்றிலுமா வந்து திமுகவில் இருந்து தான் முதல்ல உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் வகிக்கிறவங்க தான் இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க. நீங்க அதே திருப்பரங்குன்றத்தில் சர்வே பண்ணுங்க, அங்க வாழ்ற இஸ்லாமிய பெருமக்களை எடுத்துக்கிடுங்க, இந்து மக்களை எடுத்துக்கிடுங்க, இன்ன வரைக்குமே ஒற்றுமையா தான் இருக்கான். பிரிவினவாதம் கிடையாது. உன்னோட மதத்தை நான் மதிக்கிறேன், உன்னோட உணர்வை நான் மதிக்கிறேன். அப்போ அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதிமுகவுக்கு முக்குளத்தோர் வாக்கு அப்படின்ற ஒரு பார்வையில போனோம் அப்படின்னோம்னா, ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் அதிமுக நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ள வர்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. எப்படி இருந்தாலுமே இந்த முக்குளத்தோர் வாக்குகள் அதிமுகவுக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் வைக்கலாமா? இல்ல, கண்டிப்பா. இந்த கேள்வி வந்து அருமையான கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, இங்க இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. முக்குளத்தோர் சமுதாயம் வந்து குறிப்பிட்ட ஒரு சிலரோட பேச்சுக்கு மட்டும் கட்டுப்படும், இவங்க சொல்றது மட்டும்தான் முக்குளத்தோர் வாக்கு அளிப்பாங்க அப்படின்னு ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அது முற்றிலும் பொய்.
இப்போ அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து உள்ள வந்து அதிமுகவில் வரதுக்கான பேச்சுவார்த்தைகள் இல்லை உள்ள வரன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கு. என்டிஏ கூட்டணிக்குள்ள. ஆமா, அப்படியே அந்த இதுல இருக்கிறது நம்ம வரவேற்கக்கூடியதுதான், ஏத்துக்கிடுறோம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓபிஎஸ் உள்ள வருவாரா, அவர் வந்தா ஏத்துக்கிடுவோமா, ஏத்துக்குவாங்களா மக்கள் அப்படின்ற நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா அங்க வந்து 0% இதுதான் அவரோட நிலைப்பாடு. ஏன்னா அவர் கூட இருந்தவங்களே இன்னைக்கு அவர் கூட கிடையாது, அவரோட கூடாரம் காலி ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டாரு, நமக்கான வேல்யூவேஷன் குறைஞ்சிடுச்சு, நம்ம இதுக்கு மேலே மக்களை ஏமாத்திட்டு இருக்க முடியாது. இல்லை ஓபிஎஸ் அவர்களையே நான் நேரடியாகவே சொல்கிறேன் ஒரு குற்றச்சாட்டு, இது வரைக்குமே நீங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்துக்காக என்ன விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சாதிச்சிருக்கீங்க, அந்த சமுதாயத்துக்காக என்ன நிலைப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க, ஏதாவது பதில் இருக்கா? கிடையாது. உங்களுடைய பங்களிப்பு உங்களை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனா பொதுவான குற்றச்சாட்டு அதிமுக ஒன்றிணையும் ஓபிஎஸ் சொல்லில் இருக்காரு. அதிமுக பல குழுக்களாக பிரிந்து இருக்கிறது, அது சேர்ந்தாதான் அதிமுக ஸ்ட்ரென்த்னு, இப்ப பலமிழந்து கிடக்குறது அப்படிங்கிற வாதமும் இவர்களால ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி இவங்க வச்சிருக்கிறதாகவும் வரக்கூடிய போலியான பிம்பம் சார் அது. இப்போ அதான் சொல்றேனே, இப்போ சசிகலா போன்றவர்களாக இருக்கட்டும், ஓபிஎஸ் போன்றவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொன்னாதான் முக்குளத்தோர் சமுதாயம் ஓட்டு போடும், இவங்க கை காட்டுறவங்களுக்கு தான் முக்குளத்தோர் வாக்களிக்கன்றதான் வந்து பொய்யான பிம்பம் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை வந்து எக்காலமும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே கல்வியில் சிறந்திருக்காங்க, எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது, தனக்கு எந்த தலைவன் வேணுன்ற தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது. அதுவும் இல்லாமல் தன் சமூகத்துக்காக யார் நமக்கு துணை நிற்கிறார்கள், நமக்காக யார் போராடுகிறார்கள், நம்முடைய பேச்சை யார் கேட்கிறார்கள் அப்படின்ற கோணத்தில் இன்னைக்கு தெளிவாக முடிவெடுக்கிறான். இங்கே யாரையும் ஏமாற்ற முடியாது இன்னமும். அப்போ அதற்கான ஒரு கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு அதிமுக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களோட தலைமையில முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி இன்னமும் உயர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தொடர்ச்சியாவே பாருங்க, 99 விழுக்காடு முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு மட்டும்தான். இதுல மாற்றுக்கிறது கிடையாது. எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல ஒருவேளை எதிர்பிரச்சாரம் அப்படின்ற மாதிரியோ அல்லது சுயேட்சையாகவோ அப்படின்ற மாதிரியான முடிவுகளை எடுத்து இவங்க பயணிக்கிறாங்க, இல்லைன்னா வேற யாருக்காவது ஆதரவு அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு அறிக்கையோ அல்லது பிரச்சாரமோ செய்யறாங்க அப்படின்னா அது அதிமுகவோட வரக்கூடிய வாக்குகளை குறைக்குமா, இல்ல அதிமுக பாதிக்காதா? இல்ல, வாய்ப்பே கிடையாது. இது வந்து எந்த வகையிலுமே பாதிப்பு என்பது கிடையாது அதிமுகவுக்கு. ஏன்னா அப்படி ஒரு காலகட்டத்துல தனிச்சா நிற்கிறேன், நான் தனிச்சு போட்டிடுறேன், இல்லை நான் வேற ஒரு கூட்டணியில் சேர்ந்திருக்கேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்தாங்கனாலும் யாரும் இவர்களை நம்ப தயாராக இல்லை. இதுதான் உண்மை நிலவரம் இதுதான். இன்னைக்கு அரசியல் வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க, மக்களை சந்திங்க, அப்பதான் தெரியும். நீங்களா ஒரு தீர்மானம் போட்டு நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு முக்குளத்தூர் நான் சொல்றதான் கேட்கும், நான் சொன்னாதான் ஓட்டு போடுவான் அப்படின்னா அப்ப எல்லாரும் முட்டாளாக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் உங்களால தனிச்சு நிற்க முடியுன்ற ஒரு நிலைப்பாடுக்கு நீங்க ஏன் வரல? என்னோட சமுதாயத்துக்காக, என்னோட சமூக மக்களுக்காக நான் தனிச்சு கலங்கான்றேன், எனக்கு முக்குளத்தோர் சமுதாயம் முற்றிலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா, கேட்க முடியுமா? நீங்களே சரியான நிலைப்பாடில் கிடையாது. இப்போ உங்க பின்னாடி நம்பி வந்தனா அந்த சமூகம் என்ன ஆகுறது? இது வரைக்குமே இப்போ அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு திரு ஓபிஎஸ் அவர்கள். எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக மதுரை விமான நிலையத்திற்கு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயர் வந்து சூட்ட வேண்டும் அப்படின்றது முக்குளத்தூர் சமுதாயத்தோட நீண்ட நாள் கோரிக்கை. நீங்க முதலமைச்சராக இருந்தீங்கல்ல, அதுக்கான வேலைகள் என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன பண்ணீங்க? அப்போ அந்த சமூகத்துக்கான ஒரு அங்கீகாரம் நாங்கள் கேட்கறது இதுதான். அப்போ அதையே நீங்க பூர்த்தி பண்ண முடியல. இல்லை எந்த இடத்துல, எந்த ஊர்ல, எந்த மாவட்டங்கள்ல முக்குளத்தூர் சமுதாய மக்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கான் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கிடையாது. முக்குளத்தூர் பாதிக்கப்பட்ட அதுக்கு குரல் கொடுக்கறதே உங்களுக்கு நேரம் கிடையாது. உங்களை நம்பி எப்படி வர முடியும்? அப்போ எங்களுக்கு எங்களுடைய உணர்வை மதிக்கக்கூடியவங்க, எங்களை வந்து எங்களுடைய குறைகளை கேட்கக்கூடியவங்க, இப்போ இந்த மாதிரி மக்களை வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அந்த தலைவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்க பின்னாடி போகலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து மதுரை விமான நிலையத்திற்கு வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயர் சூட்டுவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன், மத்திய அரசுக்கு நான் கொண்டு போகிற இந்த விஷயத்தன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருதுக்கும் மத்திய அரசுக்கு கொண்டு போகிறேன் கோரிக்கையை, நிச்சயமாக பெற்றுத்தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன? எங்களுடைய மக்களோட வாழ்வியல், எங்களோட கட்டமைப்பு, எங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்குமே ஒரே ஒரு கோரிக்கை. இன்னைக்கு பெரும்பான்மையா இளைய சமுதாயம் முற்றிலும் அழிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு என்ன பதில் இந்த அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு?
ஒன்றுமே கிடையாது. வேலை வாய்ப்பு கிடையாது. உனக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து அந்த இளைய சமுதாயத்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் எந்த ஒரு குற்ற சம்பவமும் தவறான செயலில் ஈடுபட மாட்டான். முழு நேரம் டாஸ்மார்க் இருக்குது. அப்போ அவனோட சிந்தனை எங்கே போகுது? டாஸ்மார்க் தேடி போயிட்டு இருக்கான். இப்போது கஞ்சா பழக்கத்துக்கு உள்ள கஞ்சா புழக்கங்கள் நிறைய ஆயிடுச்சு. என்னைக்கு இந்த கஞ்சா புழக்கம் அதிகமாக ஆணுச்சோ இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு பயன்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போது இந்த அரசு எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது? மக்களை வாழ வைக்கிறதுக்காகவா, மக்களை அழிப்பதற்காகவா? இளைய தலைமுறையை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கிரைம் வேலையில் பண்ணக்கூடிய புள்ளிவிவரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டர் 17 இந்த இளைஞர்கள் தான் பண்ணுறாங்க. அப்போது சட்ட ஒழுங்கு உங்கள் கையில் இருக்குது. காவல்துறை நேரடி கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்குது? நம்மளுடைய முதலமைச்சர்கிட்ட இருக்குது. அது சரிவர வேலை செய்யுதா? திறமையான காவலர்கள், திறமையான காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சி என்ன முடிவெடுக்கிறாங்களோ, யாரை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் காவல்துறை செயல்படுது. ஏன்னா அதுக்கான ஒரு உதாரணம் தான் சவுக்கு சங்கர் கைதும் முக்தார் கைது செய்யப்படவில்லை. அந்த காரணமும் இன்னை வரைக்கும் முக்தார் பண்ண முடியல, கைது பண்ண முடியல, எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல. முக்தாருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் பாதுகாக்கிறீங்க ஒரு அரசாங்கம். அப்போது உங்கள் நிலைப்பாடு முக்தார் மேலே கை வச்சோன்னா சிறுபான்மை ஓட்டு பிரிஞ்சிடுமோ, இஸ்லாமியர்கள் ஓட்டு கிடைக்காம போயிடுமோ? அப்போ அதில் மட்டும்தான் தீவிரத்தை காட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ மற்ற மக்கள் பாதிக்கப்பட்டால் பிரச்சனை கிடையாதா? இப்போது தொடர்ச்சியாக எல்லா பகுதியிலுமே எல்லா மாவட்டத்துலேயும் கலைஞர் கருணாநிதி, கலைஞர் பேருந்து நிலையம், பெரியார் பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதிக்கு செலை வைக்கிறேன், அதை வைக்கிறேன்றீங்க. இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் செலை வச்சுருக்கீங்க? எதுவுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முற்றிலுமாக தமிழர்களை புறக்கணிக்கிறாங்க. தமிழர்களோட வரலாற்றை திட்டமிட்டு இந்த திராவிட மாடல், விளம்பர மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பது மக்கள் புரிந்து கொண்டார்கள். இதுதான் உண்மை. இதுக்கு மேலும் ஏமாற்ற முடியாது. ஏமாத்திட்டு நான் பெரியார் கொள்கையில் இருக்கேன், அதில் இருக்கேன், இதில் இருக்கேன்ற அந்த பொய்யான எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை கொண்டுக்கிட்டு செயல்பட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளும் இன்னைக்கு பெரும்பான்மையாக திமுகவில் தான் நிற்பாங்களான்ற ஒரு ஸ்டாண்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா காங்கிரஸ் இழுபறியில் இருக்காங்க. திமுகவோட கூட்டணி தானே காங்கிரஸ். அவங்களே இன்னைக்கு திமுகவில் தான் இருப்பாங்கன்றதுல எழுதி வச்சுக்கிடுங்க. முடியாது. இப்போ மற்ற கட்சிகள் கூட்டணியில் இருக்கவங்களும் இவங்க மேலே இருக்க நம்பிக்கைத்தன்மை போயிடுச்சு. திமுக மேலே இருக்க நம்பிக்கைத்தன்மை, கூட்டணியில் இருக்கவங்களுக்கு நம்பிக்கைத்தன்மை இல்லைன்னும் போது மக்கள் எப்படி உங்களை நம்புவான்? இல்லை ஏதாவது ஒரு துறை இன்னைக்கு தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுது திமுக ஆட்சியில், மக்கள் இந்த துறையால் இந்த பயன்படுறாங்க, நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த துறையும் கிடையாது. அறநிலைத்துறை வசூல் பண்ணுறது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சுகாதாரத்துறை அங்கங்கே ஹாஸ்பிட்டலில் தலைவர் படத்தை பெருசாக போடுங்க, தலைவர் படத்தை விரிவுபடுத்துங்க, இதில் கவனம் செலுத்துகிறான். இங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன தேவை, எத்தனை பெட் இருக்குது, டாக்டர்கள் மருத்துவர்கள் வசதி இருக்கா, செவிலியர்கள் வசதி இருக்கா, நோயாளிக்கு சரியான மருத்துவம் பார்க்க முடியுதா, அது பார்க்கறதுக்கு கவனம் கிடையாது. இப்படி எடுத்துக்கிட்டோம்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நம்ம இது நிறைய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் ரொம்பவும் ஒரு நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதுக்கு முற்றிலும் காரணம் இந்த அரசு மட்டும்தான். இதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான். இப்போ சமீபத்தில் செவிலியர்கள் போராட்டம் நம்ம இந்த கொரோனா காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு 2 பணியாளர்கள் தான் எந்த ஒரு இதுவும் பார்க்காம தன் உயிருக்கும் மேலான உணர்வான பணிகளை செஞ்சாங்க. ஒன்று செவிலியர், இன்னொன்று தூய்மை பணியாளர்கள். ஆனால் இன்னைக்கு அவன் எல்லாம் ரோட்டில் வந்து போராடிட்டு இருக்கான். ரோட்டில் ரொம்ப ஒரு இன்னல் பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நல்லாட்சி கொடுக்குறேன், மக்களாட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க? எனக்கு இன்னும் 1 கோடி ரூபா சொத்து கொடுங்க, இல்லை ஒரு 2 கோடி ரூபா எனக்கு பேங்க்கில் போட்டு விடுங்க கேட்குறாங்களா? என்னோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும், என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எனக்கு அது நிலையான ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுங்க. அதில் வர சம்பளத்தில் நான் பொழைச்சிக்கிறேன், என் குடும்பம் பொழைச்சிக்கும், என் பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தங்களும் போராடுறான். ஆசிரியராக இருக்கட்டும், செவிலியராக இருக்கட்டும், தூய்மை பணியாளராக இருக்கட்டும், இன்னும் நிறையா எல்லாமே சத்துணவு ஊழியர் முதல் கொண்டு இன்னைக்கு எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ யாருக்குமே ஒரு நிலையான ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியல, ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியல. அப்படின்னும் போது அப்பேற்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா என்பது கேள்வி.
காலம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இதற்கான முடிவுரையை யாரும் எழுத தேவையில்ல, மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எழுதுவாங்க. திமுகவின் ஆட்சி முடிவு 2026 இதுவே சாட்சி அப்படின்னுட்டு. அவ்வளவுதான். மிக நன்றி சார். பல்லர் கருத்துக்கள் நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்தீர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.